டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்டா பல மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்த பின்பும், மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பு மாநகராட்சியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தந்து ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்டாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு இணைந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் டபுள் இன்ஜின் கவர்மெண்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட டபுள் இன்ஜின் மாடல், நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்க டபுள் இன்ஜின் மாடல் என்று சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ட்ரபிள், மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் ட்ரபிள், அதே மாதிரி மக்கள் போராட்டங்கள். இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவ்வளவு செய்வேன்னு சொல்றாங்க. ஆனா அங்கன்வாடி ஊழியர்களை எப்படி பரட்டி ரோட்ல எடுத்தீங்கன்னு மக்களுக்கு தெரியும். செவிலியர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாருமே, சத்துணவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு 20 வருஷமா காத்திருந்ததை கொடுத்தோன்றாங்க. எதை கொடுத்தோன்னு அரசாங்க ஊழியர்களுக்கே ஒரு முழுமையான ஒரு தன்மை இல்லை. அவர்கள் தொழிற்சங்கத்தை விட ஒரு சில பேர் அதை ஒத்துக்கொள்கிறார்கள், ஒரு சில பேர் ஒத்துக்கொள்ளவில்லை. இது முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டமே இல்லை. அது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் புகுத்தப்பட்ட ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிக்கிறது. நாங்கள் போராடித்தான் இதை பெற்றுக் கொள்கிறோம் என்று மறுபடியும் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொன்னார். 11 to 14 லட்சம் கோடி நாங்கள் அடிப்படை கட்டமைப்பிற்கு கொடுத்திருக்கிறோம். திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நேற்று கிராம சடக் யோஜனா என்று கிராமத்திற்கான சாலைகள் போடுவதை முதலமைச்சர் சொல்கிறார். இது 60+40 மத்திய அரசின் உதவியோடு தான்.